அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைனாப்சோல் யோகாசனிலிருந்து மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பெனர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹனுமானாசனம் செய்யக்கூடிய முன் பயிற்சிகள் என்னென்ன என்பதை பற்றி நான் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். முன் பயிற்சிகள் என்றால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆசனங்களை செய்வதற்கு முன்னதாக ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை நாம் செய்து கொண்டால் அந்த ஆசனங்களை கற்றுக்கொள்வது உடலிற்கு எளிதாக இருக்கும். அந்த வகையில் முதலாவதாக நேராக நின்று கொண்டு ஒரு பக்கவாட்டில் திரும்பி ஒரு காலை முன்னோக்கி மடக்கிய கால் பகுதி எல் போல மடங்க வேண்டும். கால் பாதங்கள் முன்னோக்கி இருக்க வேண்டும். கைகளை மேல் நோக்கி வணங்கிய வண்ணம் நாம் இந்த பயிற்சியை செய்ய போகிறோம். இந்த பயிற்சியை செய்யும்போது உடலமைப்பை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். முன்னிருக்கக்கூடிய கால் பாதம் நம்முடைய முகத்திற்கு இணையாக முன்னோக்கி இருக்க வேண்டும். எந்த பக்கத்திற்கு நாம் திரும்பி நிற்கிறோமோ அந்த பக்கத்திற்கு அந்த பாதம் திருப்பி வைத்து கொள்ள வேண்டும். மற்றொரு கால் பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி முழங்கால் நேராக இருக்க வேண்டும். அவனுடைய பாதம் முன்னோக்கி அல்லாமல் பக்கவாட்டை நோக்கி, இப்பொழுது நாம் எந்த நிலையில் நிற்கிறோமோ அந்த நிலைக்கு பக்கவாட்டை நோக்கி அந்த கால் பாதத்தை வைத்து கொள்ள வேண்டும். வைத்து கொண்டு கைகளை மேல் நோக்கி வணங்கி அப் டவுன் நாம் செய்தோம். அதே பயிற்சியை கைகளை மேல் நோக்கி வணங்காமல் இரண்டு கைகளையும் கோர்த்து முழங்காலில் வைத்து கொண்டு இப்பொழுது மேலும் கீழுமாக ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்கின்றோம். இந்த அழுத்தத்தை நாம் கொடுக்கும்போது நம்முடைய பிட்ட பகுதி முதல் தொடைப்பகுதி இருக்கக்கூடிய சதைப்பகுதிகள், அதாவது தசை பகுதிகள் மிகவும் நெகிழ்வுத்தன்மை அடைகிறது. அது மட்டுமல்லாமல் இடுப்பு எலும்பு பகுதி விரிவடைகிறது. அது விரிவடைய இந்த ஹனுமானாசனம், சமகோணாசனம் போன்ற கால்களை முழுமையாக விரித்து செய்யக்கூடிய ஆசனங்களை மிக எளிதில் நாம் செய்து கொள்ளலாம். இந்த பயிற்சிகளை நாம் செய்வதற்கு முன்னதாக உடலை தயார்படுத்தும் பயிற்சிகள் நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மீண்டும் அதே பயிற்சி செய்தது போல் இருக்கிறது. ஆனால் கால் பாதங்களை பார்ப்பீர்களே, ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய கால் விரல்களை ஊன்றி குதிங்கால் உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. இந்த பயிற்சியை நாம் செய்யும்போது முதலில் செய்த பயிற்சியை விட மேலும் அழுத்தம் பெற்று பிட்ட பகுதி, இடுப்பு பகுதி நன்கு விரிவடைவதற்கான விரிவடையக்கூடிய தன்மையை அதிகரிக்க செய்கிறது. அடுத்த பயிற்சியாக முழங்காலில் நின்று கொண்டு ஒரு காலை முன்னோக்கி நீட்டி வைத்து கொள்ள வேண்டும். பின்பு அந்த காணொலியில் பார்ப்பது போன்று முன்னும் பின்னுமாக நாம் உடலை அசைத்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பயிற்சியை நாம் செய்யும் போதும் முதலில் செய்த பயிற்சியை விட அடுத்த செய்யக்கூடிய பயிற்சியானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான நெகிழ்வுத்தன்மையை அந்த தொடப்பகுதிக்கு கொடுக்கிறது. ஒவ்வொரு பயிற்சிகளையும் 25 முதல் 50 முறை நாம் ஒரு நாளைக்கு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த பயிற்சிக்கு வாங்க. சரிங்க. இப்பொழுது முன்னே இருக்கக்கூடிய காலை பாதம் முன்னோக்கி வைத்து நாட்டி மடக்கி வைத்து கொள்ள வேண்டும். பின்னால் இருக்கக்கூடிய கால் பகுதி விரல்கள் மட்டுமே தரையில் பட்டு முழங்கால்கள் தரையில் படாத வண்ணம் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் முன்னிருக்கக்கூடிய கால்களுக்கு உட்புறமாக உள்ளங்கைகள் முன்னோக்கி இருக்கும்படி வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வைத்துக்கொண்டு உடலை மேலும் கீழுமாக எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். முதுகெலும்பு நேராக இருப்பதை நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதே பயிற்சியை மறுபக்கமும் நாம் செய்து கொள்ள வேண்டும்.
மறுபக்கம் செய்யும்போது கால்களை மாற்றி செய்ய வேண்டும். அதற்காக தான் நாம் மறுபக்கம் செய்கிறோம். அவ்வாறு மறுபக்கம் செய்தால் மட்டுமே நம்முடைய உடல் சமநிலை அடைகிறது. இந்த பயிற்சியிலும் கைகள் உள்முகமாக இருக்கிறது. இந்த பயிற்சியை நாம் முடிவில் முன்னோக்கி செய்து பார்ப்போம். அடுத்தது பாருங்கள். முதலில் செய்தது போல் முன்னே இருக்கக்கூடிய கால்களை மடக்கி வைத்து பாதம் முன்னோக்கி இருக்குமாறு செய்து கொள்ள வேண்டும். பின்னர் இருக்கக்கூடிய கால்கள் விரல்களை பட்டு முழங்கள் தரையில் படாதபடி வைத்துக்கொண்டு முன்னிருக்கக்கூடிய கைகளில் முழங்கை முதல் உள்ளங்கை வரை உள்ள பகுதிகள் முழுவதுமாக தரையில் பட்டு இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை மேலும் கீழும் அழுத்தம் கொடுத்து செய்வோம். இதை மறுபுறமும் செய்து கொள்ளலாம். ஹனுமானாசனம், அஞ்சலி ஆசனம், பூரண ஹனுமானாசனம் போன்ற பல ஆசனங்கள் செய்வதற்கு இந்த பயிற்சிகள் மிகவும் துணை இருக்கின்றன. இப்பொழுது அந்த ஆசனங்களை முன்னோக்கி செய்வதை பாருங்கள். இது ஒரு ஆசனம்தான். அந்த ஆசன பயிற்சியை பாருங்கள். கால்களுக்கு இணையாக 2 உள்ளங்கைகள், பின்னால் இருக்கக்கூடிய கால்களில் விரல்கள் மட்டும்தான் தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். செய்யுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பயிற்சிகளை செய்யும்போது உடலில் சிறு சிறு வலிகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. அந்த வலிகளை தவிர்க்க நீங்கள் ஆயத்த பயிற்சிகளை நன்கு செய்து கொண்டு நம்முடைய யோக சிற்பி யூடியூப் சேனல் நிறைய காணொலிகளை போட்டிருக்கிறோம். அந்த காணொலிகளை நீங்கள் நல்லா பாருங்கள். அது எளிமையான சில பயிற்சிகள் இருக்குது. அதன் பின்பு செய்யலாம். இப்பொழுது பாருங்கள், அதே பயிற்சி நம்ம செய்ய போகிறோம். கால்களில் ஒரு சிறு உயரத்தை வச்சுருக்கிறோம். அதே பயிற்சி தான் செய்கிறோம். சிறு உயரத்தை வைத்துக்கொண்டு அதன் மீது பாதத்தை வைத்து அந்த பயிற்சியை நாம் செய்கிறோம். இந்த பயிற்சி செய்யும்போது முதலில் செய்ததை விட அதிகமான ஒரு நெகிழ்வுத்தன்மை கிடைக்கிறது. அந்த உயரத்தில் வைத்திருக்கக்கூடிய கால் பாதத்திற்கு இணையாக 2 கைகளும் இருக்க வேண்டும். கை முழங்கைகள் மடங்கக்கூடாது. மறுபக்கம் செய்கிறாங்க. நன்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இன்னும் படிப்படியாக இந்த உயரத்தை நாம் அதிகரித்து கொண்டே செல்லலாம். இப்பொழுது நாற்காலியின் மீது ஒரு காலை வைத்துக்கொண்டு கைகள் தரையில் ஊன்றி பின்னர் இருக்கக்கூடிய கால்கள் எப்போவுமே விரல்கள் தான் தரையில் இருக்க வேண்டும். அப் டவுன் செய்யுங்க. அப் டவுன் பண்ணுங்கள். வெரி குட். இதை நாம் மறுபக்கமும் செய்து கொள்ளலாம். நன்கு அழுத்தம் கொடுங்க. இந்த பயிற்சி நன்கு செய்யும்போது ஏகபாத சிரசாசனம், துவிபாத சிரசாசனம் போன்ற பல ஆசனங்களை நாம் செய்ய முடியும். உடலை நாம் பக்குவப்படுத்திவிட்டால் எந்த ஆசனங்களையும் நாம் செய்து கொள்ள முடியும். இப்பொழுது ஹனுமானாசனத்தை அவங்க செய்து காட்டுறாங்க. பின்னால் வளைஞ்சு காட்டுங்க. பூர்ண ஹனுமானாசனம் வளைஞ்சு காட்டுங்க. ஃபார்வர்ட் பெண்டு வாங்க. ஃபார்வர்ட் பெண்டு, முன்னோக்கி வளைதல். இந்த பயிற்சிகள் எல்லாமே நன்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பயிற்சியாளர்களிடம் சென்று நாம் கற்றுக்கொள்வது சிறப்பு. ஆரம்ப நிலை பயிற்சியாளர்கள் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
அதை சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டுமென ஒரு ஆசிரியர் துணையோடு கற்றுக்கொள்வதே உத்தமம். இந்த மாணவி நீண்ட நாட்களாக பயிற்சி எடுத்து செய்ததன் விளைவாக அந்த கால்கள் முழுமையாக விரிவடைந்திருக்கின்றன. இன்னும் உயரம் வைக்கும்போது இந்த மாணவி செய்வதற்கு உடல் நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது. இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. மேலும் கற்க விரும்புகிறவர்கள் என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு உங்களுடைய காணொலிகளை அனுப்பி திருத்தம் செய்து தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். சந்தேகங்களை அலைபேசியில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். God bless you.